துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது என கூறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். பொறுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு பாப்போம். எனக்கு யூகம்லாம் பண்ண தெரியாது. அதான் அன்னைக்கே சொன்ன விஜயகாந்த் அவர்கள் 2006 எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கினாரோ அது போன்ற தாக்கம் 26 ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு திரைப்படத்துறையிலிருந்து திரு விஜயகாந்த் வந்தப்ப எல்லா கட்சிகளையும் பாதித்த போது இந்த முறை எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு வரும் தான் நீங்க சொன்னேன். இப்பதானே பதில் சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவின் தொண்டர்களும் ஓர் அணியில் இணையணும்னு நானும் இதுவரை அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அது இல்லை, துரோகம் தலைவிரித்தாடுகிறது. அது கடந்த 1.5 மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு ஊரு போய் ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றதை பார்த்ததும் இதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ துரோகம் நாங்கள் செய்தது சரி என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி வருவதை எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால்தான் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்தது. அது இனியும் காத்திருப்பது சரியல்ல என்பதை உணர்ந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காதுங்க. துரோகம் தலைவிரித்தாடுகிறது ஆனா அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்தவரை காட்டுமன்னார் கோவில்ல நேத்து சாயங்காலம் பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேசினாங்க. அதுக்கு நான் பதில் சொல்வது சரியா இருக்காதுங்கன்னா அண்ணன் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதெல்லாம் பார்ப்பாங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. அதே நேரத்தில் எனக்கு தெரியும் அண்ணன் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பத்திரிகைகள் நிறைய யூகங்கள் போட்டிருக்கீங்க. மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நாம் எல்லாம் சென்றிருந்த பொழுது அன்னைக்கு எனக்கு தெரியும் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமா பேசினாங்க. அதனால பிரச்சனை எங்கேயுமே கிடையாதுங்கண்ணா. இந்த நிகழ்ச்சி கூப்பிடல அப்படின்னு இல்லை, அது எல்லாம் கூட அங்கங்க அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வலிமையடைந்து வருகிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வேலையை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பூத்தை பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நேரத்திலும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் களையப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்கன்னா. அதனால் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்ட் லீடர்ஷிப் இங்கே இருக்காங்க, தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. 2026 பொறுத்தவரை டீம் ஒர்க்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தொலைநோக்கு பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி அந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும்.